அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு. இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. இரண்டாவது வினா பாருங்க. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 30 நாட்கள். மூன்றாவது வினா. பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2007. நாலாவது வினா. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2009. ஐந்தாவது வினா. 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜி.வி.கே. ராவ் குழு. ஆறாவது வினா. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு. ஏழாவது வினா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. எட்டாவது வினா. வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை. ஒன்பதாவது வினா. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு. பத்தாவது வினா. அன் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. அன் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென். 11வது வினா. மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிம்பன்சி குரங்கு. 12வது வினா. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி ஹோமோ சேபியன்ஸ். 13வது வினா. சுமேரியரின் எழுத்து முறை என்ன? ஒரு முக்கியமான வினா. சுமேரியரின் எழுத்து முறை என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி கியூனிஃபார்ம். 14வது வினா. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? இது ஒரு முக்கியமான வினா. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புகழூர். 15வது வினா. தமிழ் பண்பாட்டின் தொட்டில் எது? தமிழ் பண்பாட்டின் தொட்டில் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ பொருணை நாகரிகம். 16வது வினா. மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிம்பிசாரர். 17வது வினா. மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளில் அளித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மெகஸ்தனீஸ். 18வது வினா. கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்ன? கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹெலனியர்கள். 19வது வினா. சீன பெருஞ்சுவர் மொத்த நீளம் எவ்வளவு? சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் எவ்வளவு?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 6700 கிலோமீட்டர். 20வது வினா தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்புமிக்க காலம் எது? ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்புமிக்க காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சோழர்கள் காலம். 21வது வினா 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ட்டின் லூதர். 22வது வினா பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி லோபா கோன்ஸ்லாவ்ஸ். 23வது வினா நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராபர்ட் ஃபல்டன். 24வது வினா தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எலியாஸ் ஹோவே. 25வது வினா இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி போர்ச்சுகீசியர்கள். 26வது வினா புவி அதிர்வு உருவாக்கும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கீழ் மையம். 27வது வினா ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டெல்டா. ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகுவது டெல்டா. 28வது வினா இந்தியாவில் தார் பாலைவனத்தில் வீசும் காற்றின் பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் தார் பாலைவனத்தில் வீசும் காற்றின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி லூ. 29வது வினா வானொலி அலைகளை பிரதிபலிக்கும் அடுக்கு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி அயன அடுக்கு. 30வது வினா ஜப்பானின் முந்தைய பெயர் என்ன? ஜப்பானின் முந்தைய பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி யமட்டோ. 31வது வினா 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பின்லாந்து. 32வது வினா உலக வனவிலங்கு தினம் என்று? உலக வனவிலங்குகள் தினம் என்று? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி மார்ச் 3. 33வது வினா உலக பேராளியல் தினம் என்று? உலக பேராளியல் தினம் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜூன் 8. 34வது வினா புவியின் மொத்த நிலப்பரப்பு எத்தனை சதவீதம்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி 29%. 35வது வினா உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது? உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜூலை 11. 36வது வினா நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி டென்மார்க். 37வது வினா உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் எத்தனை? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி 24. 38வது வினா நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவி எது? நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சீஸ்மோகிராஃப். 39வது வினா பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும்.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வாட்டிக்கன். 40வது வினா மக்களால் மக்களுக்காகவே மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆபிரகாம் லிங்கன். 41வது வினா தேசிய வாக்காளர் தினம் என்று. ஒரு முக்கியமான வினா தேசிய வாக்காளர் தினம் என்று. இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஜனவரி 25. 42வது வினா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கீழ்கண்டவற்றுள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சுதந்திரமான அமைப்பு. 43வது வினா நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2014. 44வது வினா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரிவு 324. 45வது வினா டென்மார்க்கின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி போக்டிங். 46வது வினா உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஆர்டிக் டெரன். 47வது வினா மறைநீர் என்ற பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? மறைநீர் என்ற பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி டோனி ஆலன். 48வது வினா கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜான் பிக்கின்ஸ். 49வது வினா ஆஸ்திரேலியா செலவாணியின் பெயர் என்ன? ஆஸ்திரேலியா செலவாணியின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டாலர். கடைசி வினா வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஃபெரோஷா துக்ளக். நண்பர்களே இனி நம்ம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.